எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிசினஸ். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து நிறைய பிசினஸ் அவங்களுக்கு இருக்கு. ஹோட்டல்ஸ் இருக்கு. இப்போ வந்து புதுசா வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க ஏற்கனவே. பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே அவங்க வெங்கட்நாராயணா ரோட்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அது நல்லா நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2வது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேர்ல. இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேர்ல வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓபன் பண்ணாங்க. இந்த 2வது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டுல ஷூட் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட 1 மாசமா. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா ரவி சார் அவங்க எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருந்து அப்போ அவங்க என்னங்க இதுக்கு ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு. இது மாதிரி அப்ப இருந்து அவங்களுக்கு வேற எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான். ஆனா அவங்க வந்து அந்த பிசினஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் போது அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையல் கட்டுனா பார்த்து என்னங்க உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமையல் கட்டுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து இப்ப அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிசினஸ்ல எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதே இப்ப மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதுல இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலா பட்டுச்சுன்னா, நான் கிளம்புற வரைக்குமே சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால சாப்பிட முடியாது தெரியும். ஆனா டேஸ்ட் பண்ணேன். நான் வந்து கிளம்புற இந்த பெசரைட் உப்புமான்னு ஒண்ணு. யூஸ்வலா பெசரைட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ். ஆனா இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயாவும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அப்புறம் வந்து இந்த இது இடியாப்போ பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். வந்து பியூர் வெஜிடேரியன். ஆனா சாப்பிடுறது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி. சரி இப்ப நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனா எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் பிறந்த நாள் இருக்கும், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். கிருத்திகை, அமாவாசை, சக்கரை சதுர்த்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இங்க வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரி தெரியும். பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் இல்ல மாசமா புதுசா அவங்க வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸா இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். என்னமோ வெஜிடேரியன்லயே கோலா உருண்டை மாதிரி ஏதோ பண்ண போறாங்க. அதெல்லாம் இதுதான் சீஃப் இங்க செஃப். அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஆனவங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ண. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன். அதுதான் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியால வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா. தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்துல இருக்கு. அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்க எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்ல சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு ஹோட்டல் எடுத்துருக்கு போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தெரியுது. அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட் எல்லாம் போட்டு நல்ல ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட். நல்ல வசதியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்களோட செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல பெருசா வளம் பெறணும், நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்த்துறேன். தேங்க்யூ. நான் ஷெஃப் அனீப் பேசுறேன். நான் வந்து ரமணா பிளாசால கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பத்மம் ரெஸ்டாரண்ட் சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இதுல வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள், அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்றோம். ஆயில்ல இருந்து எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம். டெய்லி பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து
ஸோ இதுல வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஹைஜீன் அண்ட் நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். இதுல வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய், தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்றோம், மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்றோம். ஸோ இதுல எவ்ரி மந்த் வந்து நான் ஷெஃபா இங்க வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நாங்க வந்து எவ்ரி மந்த் ரெண்டு நியூ டிஷ்ஷஸ், யூனிக் டிஷ்ஷஸ் பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இடியப்பத்துல செட்டிநாடு ஸ்டைல்ல இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயில்லாம் ரொம்ப மினிமலா இருக்கும், வெஜிடேரியன், கம்ப்ளீட் வெஜிடேரியன். அதோட பூந்தி ரைத்தா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்க பெசரட்டு, எம்எல்ஏ பெசரட்டுன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப பாப்புலரான டிஷ் அது. இது வந்து பச்சை பயிறு, இஞ்சி, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அதுல பேட்டர் அரைச்சு அதுக்குள்ள வந்து தேங்காய் பால் உப்புமா, தேங்காய் பால்ல உப்புமா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடவை உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன், கிரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டா நெய், பசு நெய் ஊத்தி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில வந்து நல்லா கோல்டன் கலர்ல உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதுல இருக்கும். பட் வெளியில இருந்து சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கும், உள்ள வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருக்கோம், பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த். அது மாதிரி சைவ கோலா உருண்டை, அதுக்கப்புறம் மாக் சிக்கன் மட்டன் எல்லாம் பண்றோம். அது வந்து வெஜிடேரியன்லயே சோயா சங்க்ஸ் போட்டு கபாப்ஸ் பண்றோம். ஸோ எவ்ரி மந்த் நாங்க எங்களுடைய டார்கெட் வந்து 2 to நியூ யூனிக் டிஷஸ், அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் இட்லி தோசை அதெல்லாம் இல்லாம, மீல்ஸ் இல்லாம இதெல்லாம் வர நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ நாங்க ரொம்ப நல்ல தரமான உணவுகளை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள். ஸோ அது நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம்.